ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 28ஆம் நாள் ஆடிப்பூரம் மிக மிக அருமைகள் பெருமைகள் வாய்ந்த மிகப்பெரிய உள்ள சக்திகளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இது ஆடிப்பூரம். அதாவது ஆடிப்பூரம் நாள் என்ன அப்படின்னா, திருவாடிப்பூரத்தில் ஜகத்தில் உதித்தாள் வாழியே அப்படின்னு சொல்லி ஆண்டாளை பற்றி, ஆண்டாள் உதித்த திருநாள். ஆண்டாள் குழந்தையாக அந்த துளசி வனத்தில் கிடைத்த பெரியாழ்வாருக்கு கிடைத்த மிக மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. அதே நேரத்தில் ஆண்டாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 திருப்பாவையுமே இன்று பாராயணம் பண்ணுவோம். ஓகேங்களா? திருமண தடைகள் அகலும். திருமணம் மாப்பிள்ளை பார்த்துட்டு போறாங்க, சொல்றேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி தடைகள் இருந்துட்டே இருக்கு பெண்களுக்கு. நீங்க இன்னைக்கு ஆடிப்பூர நாள் அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு, சரிங்களா, அதிகாலையில் எழுந்து காலையிலேருந்து அது பூர நட்சத்திரம் இருக்குங்க, சரிங்களா, அது மட்டும் இல்லை திங்கள் சந்திரனுடைய நாளாக இருக்கு. அப்போ இந்த நாளில் 30 திருப்பாவையும் பெண்கள் சேவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் பாட்டு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 பாவைகளை 30 திருப்பாவை அதை அதை சேவிங்க. அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண தடைகள் அகலும். திருமணம் புரிந்தவர்கள், அதாவது குடும்பத்தோட இருக்கிற பெண்கள் அந்த 30 திருப்பாவை பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், கண் திருஷ்டிகள் எல்லாமே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம், சரிங்களா, இல்லாத ஒரு லைஃப். கணவன் மனைவி அது மனமொத்த தம்பதிகளா மாறணும் அப்படின்னா இந்த ஆடிப்பூர நாளில் நீங்க ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்றது அப்படின்னா, முக்கியமாக இனிப்பு பண்ணுவோம், சரிங்களா. சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பருப்பு பாயாசம் பண்ணலாம். வீடை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, பருப்பு பாயாசம் பண்ணிக்கோங்க, இனிப்பு கலந்து அந்த 30 திருப்பாவை சேவிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பத்தோட எல்லாருமே சாப்பிடுங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், செல்வ வளம் பெருகும். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சரிங்களா. சந்திரன் சந்திரனுடைய கிழமை எப்போ அப்படின்னா திங்கட்கிழமை, சந்திரனுடைய கிழமை. பூர நட்சத்திரம் சுக்கிரன், சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த சந்திரன் சிம்ம ராசியில பயணம் பண்றாரு. இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைகளுக்கு அதிகமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. அதெல்லாம் முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம், பெண் குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுமாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பண வரவு என்னைக்குமே குறையாம நிறைந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கோவில்கள்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு வளகாப்பு, அதாவது வளையல் வாங்கிக்கணும், ஓகேங்களா. வளையலால் காப்பு எல்லாம் போடுவாங்க அம்மனுக்கு. அப்போ நம்மளால முடிந்த அளவுக்கு வளையல் வாங்கி கொடுங்க கோவில்களுக்கு. அப்புறம் கோவில்கள் கூழ் வார்ப்பாங்க, அதுக்கு தேவையான அரிசி, கேழ்வரகு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். எது இருந்தாலும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இந்த உணவு தானத்தின் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளும், பெண்களுடைய திருமண தடைகள் முக்கியமாக ஆகணும், சரிங்களா. இந்த நாளை, ஆடிப்பூர நாளை கொண்டாடுங்கள். அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வளமும் நலமும் பெற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.